Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஹேர் கேர் ரொட்டீன். நான் ஹென்னா பேக் போட போறேன். இதுல ஹைபிஸ்கஸ் பவுடர், மெத்தி பவுடர், ஆம்லா பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். கூடவே கோட் அண்ட் எக் ஆல்சோ ஆட் பண்ணிருக்கேன். இத நைட்டே நான் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ மார்னிங் அப்ளை பண்ண போறேன். நான் அதுக்கு ஹேரை வந்து பொடிஷன் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை எடுத்து நான் டை பண்ணினதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் போர்ஷன்ல க்ரோன் ஏரியா மட்டும் எடுத்து லேயர் பை லேயராக நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் இதுக்கு ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கையில் அப்ளை பண்ணால் கூட ஓகே தான், பட் க்ளவுஸ் போட்டுக்குங்க, இல்லாட்டினா ஸ்டெயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேயர் பை லேயராக எடுக்கும்போது ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கோம்பு வச்சுக்கிட்டு லேயர் எடுத்துகிட்டு நீங்கள் அது மேலேயே வந்து ப்ரெஷ்ஷில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது கொஞ்சம் கை வலிக்கும், பட் ஸ்டில் இட்ஸ் நல்ல பெனிஃபிட் இருக்கும். உங்களுக்கு ஸ்கேல்பில் பண்ணலாம். நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்டெயின் கிடைக்கும் ஹென்னா அப்ளை பண்ணுறதுனால. நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஹேரும் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அது போக உங்களுக்கு வந்துட்டு ஹேரில் வந்து சீக்கிரமாக க்ரோத் கிடைக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணும். ஹேர் வாஷ் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க, கண்டிஷ்னரும் யூஸ் பண்ண வேணாம். ஸோ இது நல்லா வந்து போகிற அளவுக்கு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. லேட்டர் ஆன் நீங்கள் 3 டேஸ்க்கு அப்புறமா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நீங்கள் அகெயின் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் ஆயில் அப்ளை பண்ண வேணாம். ஸோ இதை அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா வாஷ் பண்ணதுக்கப்புறம் 3 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இது வந்துட்டு நம்ம வீக்கெண்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம்.